ஓகே, என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியல. சரி, இப்போ அது சொல்ல, உன்னோட உண்மையான பேர் என்ன? அம்முக்குட்டி. ம், பொய். சரி சொல்லு, எந்த கிளாஸில் படிக்கிற? அட்லீஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட்னாவது சொல்லலாம்ல. எதுக்கு? நான் யாருன்னு கண்டுபிடிச்சு என்ன கண்ணா பின்னான்னு திட்டுறதுக்கு தானே? சி சி சி, எனக்கு இப்போ உன் மேலே கோவம்லாம் இல்லை. அப்படின்னா என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சியா? அது உன்னை நேரடியாக பார்க்காம எப்படி? பார்க்கலாம், பட் ஒன் கண்டிஷன். முதல்ல நீ அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறதெல்லாம் நிறுத்தணும். பொண்ணு பின்னாடியா? எந்த பொண்ணு பின்னாடி? மீராவோட. நீ அந்த மீராவுக்கு வால் மாதிரி பின்னாலே நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன நினைப்புல இருக்காவா? பெரிய உலக அழகியா? உன்ன மாதிரி ஜெம் ஆஃப் பர்சனை பின்னாலே நடக்க வச்சு எதுக்கு இப்படி பந்தா காட்டுறா? நிறுத்துறி. எங்க மீரா பத்தி கண்டதும் பேசுறதுக்கு நீ யாரு? போதும். இனிமே நீ யாரு, என்ன, எங்க இருக்க, எந்த டீடைல்ஸ் எனக்கு தெரிய வேணாம். எனக்கு போனே பண்ணாத. கெட் லாஸ்ட். இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதான்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு கூப்பிடுறேன்? ஃபோனை வச்சுட்டு போ. கட் பண்ணிடாத. இனிமே நான் மீராவை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேச மாட்டேன். ப்ராமிஸ். தப்பா பேசுறதுக்கு ஏதாவது இருந்தா தானே? நீ இப்படி எல்லாம் பேசும்போதுதான் அந்த மீராவை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. சொல்றியா? தெரிஞ்சு என்ன பண்ண போற? நானும் அவளை மாதிரி நடந்துக்கிட்டா என்னையும் உனக்கு பிடிக்கும்ல, அதான். என்ன சைலண்ட் ஆயிட்ட? இதை பாரு, ஆசைப்பட்டு அடையிறதுக்கு அது ஒன்றும் பணம் இல்லை, குணம். பொறுப்புலேயே அமையணும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க, சொந்த கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒர்க்கர்ஸ் அவங்களோடவே இருந்து பழகி ஒன்றா சாப்பிட்டு வேலை செய்கிறேன் ஒரு முதலாளி பொண்ணு எங்கேயாவது நீ பார்த்துருக்க? அதுதான் செம்மனூர் முத்துராமலிங்க ஐயாவோட பொண்ணு, எங்க மீரா. ஒரு காலத்தில் அடிதடி அராஜகம்னு தெரிஞ்ச எங்க முத்தையா இன்னைக்கு அந்த ஊருக்கே தெய்வமா இருக்காருன்னா அதுக்கு காரணம் எங்க மீரா தான். ஆரம்பத்துல நானும் அப்படிதான் பலத்தால எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு முரட்டுத்தனமா தான் தெரிஞ்சேன். ஆனா பலம் பலகீனத்தை அடக்கி ஆள்றது நாட்டுக்கு இல்லை, காட்டுக்கு தான் பொருந்தணும். அன்பால தான் எல்லாத்தையும் ஆளணும்னு எனக்கு புரிய வச்சதே எங்க மீரா தான். முத்துராமலிங்க ஐயாவுக்கு நான் பாதுகாப்புக்கு வந்தது என் கடமை. ஆனா இப்ப மீராவுக்கு பாதுகாப்பா இருக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மீராவை பற்றி நீ வாய்க்கு வந்தபடி பேசினா எனக்கு கோவம் வராமல் பின்ன அதை நானும் உன்னை கண்ணாமண்ணான்னு திட்டேன். ஐம் சாரி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஏய் பூமி, நீ எதுக்கு சாரி கேக்குற? தப்பு பண்ணது நான் இல்ல. இப்பதான் நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். அவள இல்ல, ஒன்னு. I love you, பூமி.